பசிக்கு தான் நேரத்தோடு சாப்பிட்ருக்கோம். நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். சுடுதண்ணீர் கேட்டாலும் கொடுக்குறாங்க. ரொம்ப கனிவாக உபசரிக்கிறாங்க. சமைச்ச சாப்பாடு மண்பான சாப்பாடு நல்லா இருக்கு. என்ன இல்லாமல் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியும்னு தெரியுது. எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 100% நேச்சுரல், நோ கெமிக்கல், எந்த கலப்படமும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் டயபிட்டிஸ் ஃப்ரீ தோசை, சிறுதானியம் பொங்கல், ஃப்ரெஷ் மசாலாஸ்ன்னு எல்லா ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். என் அன்பு வணக்கம். முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது என்ன, எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் 24 விதமான ப்ராடக்ட்ஸ், சிறுதானிய தோசை அது டயபெட்டிக் ஃப்ரீ, அது மாதிரி மசாலா ப்ராடக்ட்ஸு, இன்ஸ்டன்ட் மிக்ஸுன்னு 24 விதமான ப்ராடக்ட்ஸ் காம்போ ஆஃபர்ஸில் ரொம்ப வேல்யூ ஆடடாக இருக்குது. இதோ கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க. காம்போ ஆஃபர்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்க. அந்த காம்போ ஆஃபர்ஸ்லாம் இந்தியா முழுக்கமாக டெலிவரி ஃப்ரீ. இப்போவே பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சூப்பரான ஒரு இடம். அது என்னென்னா திருநெல்வேலியில் நான் இருக்கேன். திருநெல்வேலினா அல்வா தான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா இவங்க சமைப்பாங்க, ஆனால் எண்ணெயே ஊற்ற மாட்டாங்க. எண்ணெய் ஊற்றாமல் சமைப்பாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 19 வருஷமாக இவங்க இந்த நிறுவனத்தை நடத்துகிறாங்க. ஒரு குடிசையில் தான் வச்சு பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக ஹோம்லியாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அங்கே தான் போகிறோம். வாங்க எங்கன்னு பார்த்துக்கலாம். அரசன் மெஸ் மண்பானை சாதம். தமிழகத்தின் முதன்முறையாக மண்பானை சாதத்தின்று ISO 9001 2015 சான்றிதழ் பெற்ற பெருமைக்குரிய நிறுவனம். FSSAI சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு குடிசை ரெஸ்டாரண்ட்டு. இதை பற்றி இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டாக சான்றிதழோடு வாங்கி இதை நடத்துன்ற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது எங்கே இருக்குது, என்ன ஏது, அதெல்லாம் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்கிட்ட நிறைய பேர் இதை நரேட் பண்ணும்போது ரொம்ப ஆவலாக ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றதை நான் ரொம்ப திண்ணமாக நம்புகிறேன். நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே நான் ஜஸ்ட் சாப்பிட மட்டும் போகிறதில்ல, அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்றது பார்க்க போகிறேன். ஏன்னா ஆஸ் எ ஷெஃபாக இவங்க எண்ணெயே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக சமைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அது எப்படின்றத பார்த்துட்டு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். போகலாம். நான் அதை பார்த்தேன், பார்த்து தான் வந்தேன். வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன சிறப்புக்கா நம்ம ஹோட்டலில் என்ன சிறப்புன்னு கேட்குறீங்க? மதிய சாப்பாடு சிறப்பு. மத்தியானம் சாப்பாடு மட்டும்தானா? மட்டும்தான். காலை சாப்பாடு நைட்டு சாப்பாடும் கிடையாது. மத்தியான சாப்பாடு மட்டும். எண்ணெய் இல்லாத சமையல், வேதிப்பொருள் நீக்கப்பட்டது. நான் சொல்றதை விட நீங்க சாப்பிட்டு பார்த்து எனக்கு நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா யார் சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எவ்வளவு வயசானவங்கனாலும் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 2 மணி நேரத்துல பசி எடுத்துரும். அந்த அளவுக்கு ஈஸியா செரிமானம் ஆகும். நான் இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, இது எப்படி இந்த உணவை எப்படி தயாரிக்கிறீங்கன்றத கிச்சன்ல போய் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம், வாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். சரி. என்னென்ன சாப்பாட்டுல எல்லாம் நம்ம எண்ணெய் இல்லாம பண்றோம்க்கா? இங்க எல்லா சமையலுமே எண்ணெய் இல்லாம தான் பண்றோம். சரி. பாவக்காய், கீரை, வாழைத்தண்டு எண்ணெய் இல்லாத சமையல் இது மொத்தம். வத்த குழம்பு மட்டும்தான் எண்ணெய். அப்பளம் எண்ணெய். சமயத்துல அப்பளம் கூட எண்ணெயில பொரிக்க மாட்டோம், சுட்டே கொடுத்துருவோம். சுட்டு கொடுத்துருவீங்க. அப்பளம் கூட சுட்டு கொடுத்துருவீங்க. ஆமா. அப்ப எதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க? வத்த குழம்புக்கு மட்டும்தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். வத்த குழம்புக்கு மட்டும் எண்ணெய். அர்ஜென்ட்டுக்கு இப்போதைக்கு பொரிச்சு கொடுப்போம் எண்ணெயில அப்பளத்தை. ஆள் இல்லாத பட்சத்துக்கு நாங்க சுட்டு கொடுத்துருவோம். ஓ அப்படி. மற்றபடி அப்பளமும் வத்த குழம்பு மட்டும் எண்ணெயில தான் இது பண்றோம். வத்த குழம்பு மட்டும். வத்த குழம்பு எண்ணெய், மற்ற எல்லாமே எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாத சமையல். இது கருப்பட்டி பாயாசம். ஓ இது சிறுபருப்பு அப்புறம் ஜவ்வரிசி. ஓ ஜவ்வரிசி. இதுல கருப்பட்டி போட்டு பண்ணுவீங்க? கருப்பட்டி போட்டு பண்ணுவோம். ஏலக்காய் சுத்தி எல்லாம் தட்டி போடுவோம், நல்லா வாசனையா இருக்கும். சரிக்கா. இப்போ பாயாசம் ரெடி ஆயிட்டு, கருப்பட்டி பாயாசம் இது முடிஞ்சுதா, அடுத்த வத்த குழம்பு ரெடி பண்ணலாம். வத்தலை வறுத்து போட போறேன். அக்கா நீங்க பண்றது என்னதுக்கு? அது வெண்டைக்காய் பச்சடி. இது வெண்டைக்காய் பச்சடி பண்றீங்க என்ன? எண்ணெயே இல்லாம பண்றீங்க. இப்போ முதல்ல எண்ணெயே இல்லாம நீங்க வெண்டைக்காய் போட்டு அப்படியே வதக்கிறீங்க என்ன?
இது எவ்வளோ நேரத்துக்கு அந்த இது நீங்கள் வதக்குவீங்க? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் வதக்குவீங்களா? வெண்டைக்காவில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன், மஞ்சள் பொடி போடுறேன். உப்பு தேவையான அளவு. சரிக்கா. அக்கா இப்போ நீங்க வந்து நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? சாரி. ஆனா நீங்க வந்து ஆரம்ப கட்ட காலத்துல ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே லாபத்துக்கு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த அளவுக்கு ஈஸியாக பணத்தை முதலீடு போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. எது மக்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி பண்ணிடுவோன்னு. ஆனால் இங்கே டோட்டலாக ரிவர்ஸ், எண்ணெயே இல்லாத சமையல். அப்போ இது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி மக்கள்கிட்ட போய் சேரணும், இது நல்லபடியாக வரணுன்றப்போ என்ன நோக்கம் இருந்துச்சு, என்ன நோக்கத்துக்காக இது ஆரம்பிச்சிங்க? ஆரம்பத்தில் எப்படி இருந்து என்ன பண்ணீங்க? ஆரம்பத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து கார் எலக்ட்ரிஷியனாக தான் இருந்தாப்புல. அதில் ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆனதுனால என்ன அடுத்தால பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி இந்த பக்கம் ஒரு மேட்டு ஒரு கால் மேட்டு இந்த இதே மாதிரி வச்சு சின்னதாக தான் நாங்கள் ஒரு சின்ன கடை மாதிரி அதில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரோட்டில் நிறைய பேர் வந்து சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சரி நம்ம சாப்பாடு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அவங்க சரி நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது சரி அப்படின்னு நானும் சொன்னேன். ஆனாலும் ஒரு பயம் இருந்தது. இல்லை நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ பண்ணு, நான் எல்லாம் இது சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அப்போ ஆதி காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க அது மாதிரி பண்ணலாம், மண்பானையில் சாதம் பண்ணுவோம், வித்தியாசமாக மக்களை நம்ம கவருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணணும். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அது நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. மென்மேலும் வளர்றதுக்கு உங்களோட ஆசி எல்லாம் எனக்கு வேணும். கொஞ்சமாக தான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்களா? இப்போ ஆட்கள்லாம் எடுத்து வேலை செய்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு டைத்தில் வந்துருக்கும் இல்லையா? ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்தீங்க, இப்போ எத்தனை பேர் வேலை செய்றீங்க? ஆரம்பத்தில் ஒரு 5 பேர் இருந்தோம், இப்போ ஒரு 10 பேர்கிட்ட எல்லாரும் வேலை பார்ப்போம். ஆரம்பத்தில் 5 பேர் யாருக்கு அவங்களோட இருந்தது? அத்தை, மாமா, ரிலேட்டிவ்ஸ், கணவர். ஆமாம், எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்க வேலைக்கு ஆள் எடுத்திருக்கோம். எல்லாருமே அவங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி தான் இருக்காங்க. அவங்க எந்த வருஷத்துல இருந்து நீங்க ஆள் கேடல் எடுக்கிற மாதிரி வந்தீங்கக்கா தொழில் ஆரம்பிச்சு? 2015ல இருந்து. 5 வருஷத்துக்கு 5 வருஷம் ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு ஆட்கள் எடுத்து பண்ற அளவுக்கு வந்து. ஆமா. இப்போ நான் வந்து தனியா பண்ணிட்டு இருக்கேன். எங்க கணவர் வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஓகே. ஆமா, இப்போ கொரோனாக்கு அப்புறம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நான் நின்று பண்ணிட்டு இருக்கேன். என் கூட எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸ்டாஃப் எல்லாரும். ஆமாம், அவங்கள ஸ்டாஃபாகவே நான் நினைக்கல. எல்லாரும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் நினச்சிட்டு. சாம்பார் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பர் லஞ்ச் சாம்பார். இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட போகிறேன். இது வாழைத்தண்டு. நம்ம வேக வைக்கிறன்ற பேரில் ஓவராக வச்சு பஞ்சு மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக பீன்ஸு, கேரட்டு, பொரியல் இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாழைத்தண்டு பண்ணுறாங்க, அந்த க்ரன்ச்சி பைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது கன்ஃபார்மாக இதில் இருக்குது. சாப்பிடும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. ஸோ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இது கன்ஃபார்மாக இருக்கும்னு நான் திண்ணமாக நம்புகிறேன். அக்கா, வத்த குழம்புக்கா, உண்மையிலே இந்த வத்த குழம்ப நீங்கள் எங்கே வேணால் சாப்பிட்ருப்பீங்க, கண்டிப்பாக அங்கேயும் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. வெரி வெரி டேஸ்ட். பர்ஃபெக்ட். இதுதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கருப்பட்டி போட்டு பாயாசமே சாப்பிட்றேன். இவ்வளோ நல்லா இருக்குன்னு எனக்கு இப்போ தான் முதல்ல தெரியும். நான் மேலும் வெல்லம் போட்டு சாப்பிட்ருக்கேன், அப்புறம் சக்கரெல்லாம் போட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்காத ஸ்வீட்டே கிடையாது. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நேச்சுரல் அண்ட் அமேசிங் அண்ட் டேஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஓவராலாக எவ்ரி திங் இஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. இங்கே ஒரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஸோ ஏர்லி எனக்கு ரொம்ப டச்சிங்கான விஷயம் கூட. நம்ம தான் இலையை எடுத்துப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இலையை மடக்கி சுற்றி
என் இலையை பார்த்தாலே தெரியும் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். ஒரு திருப்தியான வயிறு நிறைவான சாப்பாடு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வயிறு லேசாக இருக்குது. லேசாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஈஸியாக ஜீர்ணிக்க முடியும் உணவை. இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் வீட்லேயே இந்த மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்குமான்னே தெரியாது. ஸோ திருநெல்வேலிக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக அல்வா வாங்கிட்டு போவீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் அரசன் மெஸ், இந்த மெஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சு இங்கே வந்துடுங்க. ரொம்ப திருநெல்வேலி விட்டு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, திருநெல்வேலிக்கு ரொம்ப பக்கத்தில் தான். வண்ணார்பேட்டையிலேருந்து தச்சநல்லூர் போகிற வழியில் தான் இது இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை, வண்ணார்பேட்டையிலேருந்து அப்படியே நீங்கள் வந்தால் கூட யாரை கேட்டாலும் இதை சொல்லிவிடுவாங்க. ஸோ திருநெல்வேலிக்கு அல்வா எந்த அளவுக்கு நிகரோ அந்த அளவுக்கு இதுவும் ரொம்ப நிகர், ஒரு தனித்துவமானது. மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுடுங்க. கன்ஃபார்மாக நீங்கள் அதை என்னன்னு நீங்கள் உணர்வீங்க, ஏன் நான் இதை சொன்னேன். ஓகே, அப்புறம் என்னது, இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஊர்லேயோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வேல்யூவான சூப்பரான ஒரு விஷயம் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, 9940302830 எங்கள் ஊரில் இது இருக்குங்க, நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், இது எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு தெருவோர கடையோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கன்ஃபார்மாக சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதை நான் எடுப்பேன். அப்புறம் வேறு என்ன, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்? லைஃப் இஸ் பெட்டர் when we share.